ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கடை இருக்கு. சார்ஜர் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். சாரிங்க. பிரதர், சி டைப் சார்ஜர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன். சியா? இந்தாங்க. தேங்க்ஸ். சாரிங்க. தேங்க்ஸ் பிரதர். எங்க போனானுங்க? என்னங்கண்ணே, ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்குமா இல்ல வேற நல்ல நாளா பார்த்து மாத்தி வச்சுக்கலாமா? இல்ல, நல்ல நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் உங்க சின்ன பையன் வரலையே, அதுக்காக தான் கேக்குறோம். சீக்கிரம் பாத்தியா வள்ளி, எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? என்னமோ அவனை எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் பேசினா மரியாதை குறைஞ்சிடுன்னு சொன்னியே, இப்ப அவங்களே பேசுறாங்க பாரு. அவனால எப்பவுமே பிரச்சனை தான். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அண்ணா கோச்சுக்காதண்ணா, உனக்கே தெரியும் நம்ம ஊர்ல வண்டியில வரதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்ப வந்துருவாண்ணா, கொஞ்ச நேரம் தான். சும்மா வழி, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. பார், அவன் வரப்ப வரட்டும். இன்னொரு நாளைக்கு கூட அவனுக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு ராகவனுக்கு கண்மணிக்கும் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம். கண்மணி, நீ பூஜையில உட்காருமா. அண்ணா, 2 பேருக்கும் ஒன்னா பண்ணாதானே நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்க, ஒரே வீட்டுல வாழ்றவங்க. ஏமா அதுக்கு அவன் ஒத்து வரணுமேமா. அந்த தருதலாம் எங்க போனானே தெரியல. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுமா. கண்மணி, நீ உட்காருமா, உங்களுக்கு முடிச்சிருவோம். போடா. இல்ல மாமா, வேண்டாம். 2 பேருக்கும் ஒன்னா பண்ணணும்னு சொல்லி கோயில் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி நான் மட்டும் தாலி பிரிச்சு கோத்துக்கிட்டேன்னா எல்லாரும் என்னதான் மாமா தப்பா பேசுவாங்க. தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளை பத்தி கவலையே படாம இவ மட்டும் அவளுக்கான நல்லதை செஞ்சுக்கிறான்னு என்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல மாமா. ஏமா கண்மணி, அவனுக்காக போய் நீ இறக்கப்பட்டு இருக்கிய? நான் அவனுக்காக எல்லாம் இறக்கப்படல மாமா, என் தங்கச்சிக்காக தான் வெயிட் பண்றேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான டவுட்டா தான் இருக்கு. கண்மணி, ஒரு நிமிஷம் வா. என்ன? போனும் இல்லை, நம்மளும் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். நம்ம கோயிலுக்கு வருவோமா மாட்டோமான்னு கண்டிப்பாக எல்லாரும் பயத்தில் இருப்பாங்க. வீராக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், அப்பதான் பயம் இல்லாமல் இருப்பாங்க. டேய், உனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருடா, இன்னும் வராம இருக்கா. எடுக்கலையா? மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு. சரி. சுவிட்ச் ஆஃபா? என்னடா, என்னாச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கல. இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? ராகவா, நேத்து வீட்டுல குடுகுடுப்புக்கார சொன்னது இப்ப கோயில்ல இப்படி நடக்கிறது, இவன் இப்படி போன் எடுக்காம இருக்கிறது ஏதோ மனசுக்கு பயமா இருக்குடா. அத்தை, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அவன் வந்துருவான், பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான்.
நம்ம யாருக்காகவும் இல்லைனாலும் வீராவுக்காக அவன் கண்டிப்பா வருவான், நீங்க கவலையே படாதீங்க. இருந்தாலும் பயமா ஏய், ராகவா, என்ன அத்தை? பூஜை எங்க நடக்குது? அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வரேன்ப்பா. சரி நான் வரேன். ஏய், எங்கடா அவன் வருவானா இல்லையா? அப்பா அது வந்துருவான்ப்பா. எல்லாருமா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கந்தர் கோலமாக்குறீங்க. அவன் வரமாட்டான்டா. அதானே எனக்கு வேணும். ஏய், தம்பிய காணோம், புருஷனை பாரு, அப்படியே துடிக்கிறாரு பாரு. துடிக்க தானே செய்வான், தம்பி பாசம்ல. ஆமா. எங்க ஆ? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க. எங்க பதட்டமா இருக்கீங்க? மாறன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எங்க இருக்கான்னு வேற தெரியல. பூஜைக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. உங்க தம்பி என்ன குழந்தையா, கோயிலுக்கு வர தெரியாதா? அதெல்லாம் வந்துருவாருங்க, நீங்க போய் வேலையை பாருங்க.